நான் இப்போ சொல்ல போகிற விஷயம் எல்லாமே யாரெல்லாம் வோடாஃபோன் யூசர்ஸாக இருக்கீங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு அதிர்ச்சியான விஷயம் தான். ஒரு சில பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, ஆனால் நிறைய பேருக்கு தெரியாத ஒரு விஷயம். 2026 வோடாஃபோன் யூசர்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஆப்படிக்கிற மாதிரி க்ளோஸ் பண்ண போகிறாங்க. இதுக்கு மேலே 2026 வோடாஃபோனு கிடையாது. ஸோ அந்த நெட்வொர்க்கே டோட்டலாக க்ளோஸ் பண்ண போகிறாங்க. எதனால் கேட்டிங்கன்னா அட்ஜஸ்டட் கிராஸ் ரெவென்யூ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரெவென்யூ வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு எல்லாத்துக்குமே ஒரு டேக்ஸ் இருக்கும். அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாமுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேக்ஸ் பே பண்ணணும். ஸோ வோடாஃபோன் 18,000 கோடி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு, அதாவது இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணணும். ஸோ அதை பே பண்ண முடியாத காரணத்தால் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ இதனால் கடந்த 5 வருஷமாக 4 கோடி யூசர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக இருக்குது. 1100 ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ண போகிறாங்க. 15,000 எம்ப்ளாயிஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேலை விட்டு தூக்கப்படுது. 1015 டவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே யூஸ் ஆகாது. அதாவது வோடாஃபோன் யூஸ் பண்ணுற எல்லா டவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அன்யூஸ் ஆக போகுது. ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்த காம்படிட்டர் 2 இதுக்கு மட்டும்தான், ஜியோக்கும் ஏர்டெலுக்கும். இப்போது தேர்டு ஹையஸ்ட் காம்படிட்டர் எதுன்னு கேட்டிங்கன்னா பிஎஸ்என்எல். ஸோ நெக்ஸ்ட்டு ஏர்டெலா இல்லை ஜியோவான்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.